குட் மார்னிங். என் பேர் மதியரசு. நான் பார்த்தீங்கன்னா 10th படிக்கிறேன். நான் படித்த புக்கு பேர் பார்த்தீங்கன்னா தூது வரும் தேவபுரா. இந்த புக் எழுதினவங்க வின்சென்ட் சின்னத்துரை. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா மதர் தெரசாவை பற்றி சொல்லியிருக்காங்க. மதர் தெரசா பார்த்தீங்கன்னா ஒரு ரோமன் கத்தோலிக்க கன்னியாஸ்திரி. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்நாள் முழுக்கவும் ஏழை மக்களுக்காகவும் அடித்தட்ட மக்களுக்காகவுமே வாழ்ந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மேசிடோனியாவில் உள்ள ஸ்கேப்ஜிங்கிற ஊரில் 1910 பிறக்கிறாங்க. இவங்க அவங்களோட 18வது வயசுலயே லெரட்டங்கிற கான்வென்ட்ல கன்னியாஸ்திரியா வேலைக்கு சேர்ந்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்தியா மண்ணில் கல்கத்தாக்கு வராங்க. அப்போ ஒரு நாள் ஒரு காட்சி காண்றாங்க. 1946ல ஒரு காட்சி காண்றாங்க. அப்போ தோணுது இது நம்மளுடைய பணி இல்லை அப்படின்னு தோணுது. அதனால இவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த லெரட்டங்கிற கான்வென்ட் விட்டுட்டு மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிங்கிற ஒரு சபையை தொடங்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கைவிடப்பட்டோர்கள், கைம்பெண்கள், புற்றுநோயாளிகள், தொழுநோயாளிகள் அவங்களால பேணி காக்குறாங்க. இவங்க ஆரம்பிச்ச அந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிங்கிற சபையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4000 சகோதரிகள் 130 நாடுகள்ல பணிபுரிஞ்சு வராங்க. இவங்களோட இந்த சேவையை பார்த்து 1979ல அப்பிருந்த தலைவர்கள் அவங்களுக்கு நோபல் பரிசு வழங்கினாங்க. 1998ல இவங்க இறந்ததுக்கு அப்புறம் 2016ல இவங்களை பார்த்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இவங்களை ஒரு புனிதரா திருநரை சாட்டுறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யார் ஒருத்தங்க பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்துறாங்களோ அவங்கதான் உண்மையான உலகம் போற்றும் புனிதர். நன்றி.